நபர்களுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூலம் அனுப்பியுள்ளார். இது குறித்து அந்த தனியார் நிறுவனத்தின் மேலாளர் புதுவை சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உத்தரவின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் சிறுமியின் தனிப்பட்ட புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்றவற்றில் அனுப்பிய நபரை பற்றிய விவரங்கள் பல்வேறு இணைய வழி மென்பொருள்களை வைத்து கண்டுபிடிக்கப்பட்டது. சிறுமியின் புகைப்படங்களை அனுப்பிய நபர் புதுச்சேரியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறார் என்றும் அவர் ஒடிசாவில் பதுங்கி இருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து சைபர் கிரைம் போலீசார் ஒடிசாவுக்கு சென்று அங்குள்ள பாலாசூர் மாவட்ட பஸ் ஸ்டாண்ட் அருகே வைத்து அந்த நபரை பிடித்தனர். பிறகு அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த போது அவரது பெயர் பிரகாஷ் நாயக் என்பது தெரிய வந்தது. 39 வயதான அவருக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணமாகிவிட்டது. 8 வயதில் ஒரு பெண் குழந்தை இருப்பதும் தெரிந்தது. போலீசார் அவருடைய செல்போனை ஆய்வு செய்த போது பல பெண்களுடைய அந்தரங்க புகைப்படங்களும் வீடியோவும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த பெண்களுடன் இவர் நெருக்கமாக இருக்கும் வீடியோவும் இருந்தது. அவரிடம் விசாரித்த போது சமூக வலைத்தளங்கள் மூலம் பெண்களுடன் அறிமுகமாகும் பிரகாஷ் தனக்கு இன்னும் திருமணமாகவில்லை, மிகப்பெரிய நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை செய்வதாக கூறினார். விதவிதமாக போட்டோஷாப்பில் எடுத்த புகைப்படங்களை தன்னுடைய டிபியாக வைத்து பெண்களை தனது வலையில் விழ வைத்துள்ளார். நன்கு அறிமுகமான பெண்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடன் பழகி நெருக்கமாக இருக்கும்போது புகைப்படம் எடுத்தும் அவர்களுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்தும் உள்ளார். அதை வைத்தும் பெண்கள் சமூக வலைத்தளம் மூலம் அவருக்கு அனுப்பிய அந்தரங்க போட்டோக்களை வைத்தும் மிரட்டி அடிக்கடி அத்துமீறியது விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் அவர் சமூக வலைத்தளங்கள் மூலம் 35க்கும் மேற்பட்ட பெண்களுடன் பேசி அவர்களுடைய புகைப்படங்களை வாங்கியிருப்பதும் தெரிய வந்துள்ளது. புகார் அளித்த பாதிக்கப்பட்ட புதுச்சேரி சிறுமியின் புகைப்படங்களை சிறுமியுடன் தனிமையில் இருந்தபோது எடுத்து சேமித்து வைத்திருந்ததும் தெரிய வந்தது. விசாரணையை தொடர்ந்து பிரகாஷை தலைமை குற்றவியல் நீதிபதி சிவக்குமார் முன்பு ஆஜர்படுத்தினர். பிறகு அவரை பெண் போலீசார் கைவிலங்கிட்டு காவல் நிலையத்தில் இருந்து அழைத்து சென்று காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். பிரகாஷ் மீது இது போன்ற புகார் வேறு ஏதேனும் இருக்கிறதா என்று பீகார், ஒடிசா போலீசாரிடம் புதுச்சேரி போலீசார் விசாரித்து வருகின்றனர்.